ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பாட்னின்னு தனியாக சரியா பியூர் சயின்ஸ் பசங்க எழுதுவாங்கல்ல, பாட்னி பேப்பருக்கு பார்த்தீங்களா, அதோட ஆன்சர் கீ தான் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் சரியா. இது நிறைய பேருக்கு கிடச்சிருக்காது. நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக என்னன்னு பார்த்தா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ டைப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு சி, செகண்ட் ஒன் வேர்டுக்கு டி, தேர்ட் ஒன் வேர்டுக்கு டி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு பி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஏ, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு சி, செவன்த் ஒன் வேர்டுக்கு டி, எயித் ஒன் வேர்டுக்கு ஏ, நைன்த்துக்கு டி, 10th ஏ, 11th ஏ, 12th ஏ, 13th ஏ, 14th டி, 15th சி சரியா. இது வந்து டைப் ஏ. டைப் பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஏ, செகண்ட் ஒன் வேர்டுக்கு டி, தேர்ட் ஒன் வேர்டுக்கு சி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு வந்து டி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு சி, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஏ, செவன்த் ஒன் வேர்டுக்கு டி, எயித் ஒன் வேர்டுக்கு பி, நைன்த் ஒன் வேர்டுக்கு ஏ, 10th டி, 11th டி, 12th ஏ, 13th ஏ, 15th ஏ, 14th ஏ, 15th சி சரியா. இதெல்லாம் ஒன் வேர்ட் கூடிய ஆன்சர்ஸ் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க்ஸில் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்கள், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி நமக்கு என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் மாதிரி என்ன மார்க்கை செப்பரேட்டாக பிரிச்செல்லாம் இவங்க வந்து நம்மளாம் கொடுக்கல சரியா. எப்பயும் போல் நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், எந்த ஒரு டெஃபினேஷன் எழுதினாலும் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்கோம் சரியா. இங்கே பாருங்கள், 16th கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலை அப்படின்னா அந்த 1 மார்க் போயிடும். அதனால் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி 17th ஒன்வேர்டு 17th கொஸ்டின் 18th கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அப்படியே கொடுக்க சொல்லிட்டாங்க சரியா. 20வது கொஸ்டின் வந்து சீட் பால் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த டெஃபினிஷன் எல்லாமே நீங்கள் சும்மா 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 24வது கொஸ்டின் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பார்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம், அது 2 பார்ட் நீங்கள் நோட் பண்ணால் போதுமானது, அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து அதாவது கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் வேரியேஷன், அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், இது 2 எழுதணும் அப்படின்னா எனி டிஃப்ரென்ஸ், எனி 3 டிஃப்ரென்ஸுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு 3 மார்க்கு, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 28வது கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதில் வந்து நீங்கள் ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினா போதும், 11 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதாவது 3 எழுதினா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து பாருங்கள் சரியா. இதுலேயும் எனி 2 எஃபெக்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது, 2 மார்க் உங்களுக்கு இருக்கும் ஆசிட் ரெயினை பற்றி அது சரியா. அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் சரியா, மெச்சூர், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டயக்ராமுக்கு 3 மார்க் இருக்குது சரியா, டயக்ராமுக்கு 3 மார்க் இருக்குது. அதை பார்ட்ஸை நம்ம நோட் பண்ணுற பாருங்க, அதுக்கு 2 மார்க் இருக்குது. அதே மாதிரி 34th கொஸ்டின் வந்து பார்த்துங்க, எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 35th கொஸ்டின் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், கிராஸ் வித் செக்கர் சரியா, இதெல்லாம் நமக்கு தனித்தனியாக பிரிச்சே மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டாபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, அதாவது பிளான் சோர்ஸ், அதுக்கப்புறம் யூசஸ், இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் சாரி ஒவ்வொரு மார்க்கு. அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன், இது பிளானட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரித்து நீங்கள் இந்த மாதிரி எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 மார்க்கு, இந்த டேபிள் போட்டு நீங்கள் பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க், அப்படி பிரித்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பார்த்துங்க சரியா, பெனிஃபிட்ஸு எனி 2, ரிஸ்க் எனி 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 37வது கொஸ்டின் நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டினில் பி வந்து ரெயின் வாட்டரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதோட அட்வான்டேஜஸ்க்கு நீங்கள் எனி 3 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. 38வது கொஸ்டின் ஹைப்ரிடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு 6.5 மார்க் இருக்குது, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியமுக்கும் இதிலே இருக்குது சரியா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் மீடியமும் உங்களுக்காக நமக்கு கொடுத்துருக்கோம் சரியா. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.